ரொம்பவே சாஃப்ட்டான, டேஸ்ட்டான ஆலு பரோட்டா எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு, 4ஆ வெட்டி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ள நம்ம தேவையான வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் உரிச்சு வச்சுட்டேன். ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசா கட் பண்ணாலும் அதில ஒரு மாரி தட்டுப்படும். அதனால ரொம்பவே பொடி பொடி பொடியா கட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுன்னு பார்க்கலாம். அ இப்போ வந்து ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. இது வந்து ரைத்தாக்கும் வேணும். நம்ம இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதனால ஆனியன் ரைத்தாவுக்கும், ஆலு மசாலாவுக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூடவே பச்சை மிளகாவையும் நல்லா பொடி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இதில நான் சும்மா ட்ரை பண்ணேன். கேப்சிகம் போட்டா நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு. எனக்கு கேப்சிகம் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சமா கேப்சிகமும் இதில ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடி 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 பொடியா கட் பண்ணி கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் சூடா இருக்கும். கொஞ்சம் பார்த்து அப்படியே பொறுமையா அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நல்லா மசிச்சுக்கணும். கட்டி இல்லாம மசிச்சுக்கணும். ரொம்பவே நல்லா அப்படி போட்டு மேஷர் இருந்தனால நல்லா மசிச்சுக்கோங்க. இல்ல மத்து கூட நல்லா மசியும். நல்லா மசிச்சு எடுத்துட்டு, அது கூடவே வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா கேப்சிகம் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு உப்பு வேணுமோ அதுவும் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு வந்து பொட்டேட்டோ வேக வைக்கும்போதே போட்டிருந்தேன். அதனால இதில கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம பெசஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவ எடுத்து நல்லா ஒரு சின்ன ரவுண்டா திரட்டி, அதில நம்ம ஆலு மசாலா செஞ்சு வச்சிருக்கோம்ல, அத நல்லா வச்சுட்டு, இப்படி எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்லாம் எடுத்துக்கணும். இல்லன்னா அது ஒரு மாரி கட்டியா இருக்க மாரி இருக்கும். இப்படி நல்லா திரட்டிக்கோங்க. நாலா பக்கமும் நல்லா திரட்டிட்டு, அது அப்படி தான் லைட்டா வெளியில வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப ஹார்டாவே இருக்காது இந்த மாரி செய்யும்போது. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நல்லாருக்கும் டேஸ்ட்டும். இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்றது தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் எங்களுக்கு. நாங்க அப்படிதான் செய்வோம். இந்த மாதிரி நெறைய ஆலு பரோட்டா திரட்டிக்கோங்க. இப்போ திரட்டுனதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்குள்ள நம்ம தோசை கல்ல வந்து அடுப்புல வச்சிடலாம். அப்பதான் அது ஹீட் ஆகும். ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். நல்லா தொடச்சு எடுத்துட்டு, கொஞ்சமா ஆயில் விட்டு கல்லு சூடானதுக்கப்புறம், நம்ம திரட்டி வச்சிருக்க ஆலு பரோட்டாவ 2 பக்கமும் ஈவனா வேக வைக்கணும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சா தான் இது வந்து ஈவனா வேகும். இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா கருகி போயிடும். அதனால தான் வந்து அப்படியே பொறுமையா சிம்மிலே வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். ஹார்டாவே இருக்காது. எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். இது நான் ஷார்ட் வீடியோலயும் போட்டிருக்கேன். இது லாங் வீடியோலயும் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஆனியன பொடி பொடியா கட் பண்ணதுனாலயும், அதுவும் இல்லாம இந்த பொட்டேட்டோல வந்து எந்த பெரிய சைஸ் கட்டிகளும் இல்லாம இருந்ததுனால தான் இப்படி ஈவனா வருது. அதுவே பெரிய வெங்காயம் ரொம்ப பெரிய பெருசா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி ஈவனாவே வராது. ஒரு மாதிரி அங்கங்க முட்டிக்கிட்டே நிக்கும். இப்படி பொடி பொடியா கட் பண்ணா சூப்பரா இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமா ஜீரக பவுடர் சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அங்க நெறைய வெங்காயம் கட் பண்ணி எவ்வளோ வெங்காயம்னா, எங்க எல்லாருக்குமே அது கூட வெங்காயம் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். அதனால வெங்காயம் எடுத்து நல்லா கிண்டிக்கோங்க. அவ்வளோதான் ஆனியன் ரைத்தாவும் ரெடி. இப்போ நம்ம அங்க போட்டு வைக்க ஆலு பரோட்டா கூட வெங்காயம், ஆனியன் ரைத்தா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.